Hi friends, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Friends, finally we are here at the end of Ramadan. எல்லாரும் வந்து ஈது ஷாப்பிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கான vlog என்னோட ஈது ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் வந்து இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங்க்கு வந்து நாகர்கோவில் தான் போக போகிறோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால வந்து என்னெல்லாம் மேக்ஸிமம் செஞ்சு முடிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ ஜூஸ் வந்து கிரேப் ஜூஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து சுகர் கம்மியாக வந்து எனக்கும் மாமிக்கும் போட்டிருந்தேன். அப்புறமா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் இஷ்டமாக குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக வந்து நார்மலாக வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 பாத்திரத்துலேயே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து சீஸி பால் இருக்குல்ல, பொட்டேட்டோவில் பண்ணுவாங்க. ஸோ அந்த பால் பண்ணுறதுக்காக 3 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து விசில் போட்டு வைக்கிறேன். இந்த பாலை நான் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ண போட்டிருக்கேன். மீன்வேல் வந்து புட்டிங் ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது வந்து பேக்டு புட்டிங் வரும்ல, கேரமல் புட்டிங். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து நல்லா கெட்டியான க்ரீமி மில்க் அதை தான் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ண விட்டுட்டு பால் நல்லா கொதித்து வரும்போது இந்த கேரமல் புட்டிங் இருக்குல்ல, ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ண போகிறேன். அதில் பேக்கெட்லேயே அட்டாச்சாக வந்து அந்த சாஸும் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து அந்த பாயில் ஆனதுக்கு அப்புறமா அந்த கேரமல் மிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஃபியூ மினிட்ஸ் சிம்மரில் போட்டுட்டு அப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஆற விடணும். ஸோ இது ஆற டைமில் நம்ம வந்து பவுலில் வந்து கேரமல் சாஸ்லாம் போர் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 பவுலில் வந்து விட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 2 பவுல் கூட வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பாலை வந்து கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அது ஒரு பக்கம் ஆறட்டும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதுவும் வெந்துடுச்சுது. ஸோ இதை வந்து நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்து மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட்டிங்க்கான பால் வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு, கொஞ்சம் வார்மாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பவுல்லையாக செப்பரேட்டாக வந்து டிவைட் பண்ணி ஈக்குவலாக வந்து விட்டுக்கலாம். அண்டு இந்த பாலை வந்து நம்ம அந்த கேரமல் மேலே விடும்போது அந்த பவுலோட சைட்லோடு அப்படி விடும்போது அந்த கேரமல் வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படி தனியாக செட் ஆகும். இல்லைனா வந்து கலங்கி போயிடும். அப்படி கலங்கி போயாச்சுன்னா அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அப்படி சைடு வழியாக நான் வந்து போர் பண்ணி செட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஆற வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து நம்ம தோலெல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டு அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்து பசங்களுக்கு தான் வந்து மெயினாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதில் நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் இங்கே வந்து செய்ய போகிறேன். அதாவது மசாலா பவுடர், அப்புறமா மைல்டாக கொஞ்சம் மசாலா பவுடர் அண்ட் வந்து ஹெர்ப் எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அதை நம்ம வந்து முதல்ல நல்லா ஃபைனாக எந்த வித லம்ப்ஸும் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறதுனால அதில் வந்து அந்த ஈரத்தன்மையை வந்து அப்சர்வ் பண்ணுறதோட நமக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக மிக்சட் ஹெர்ப் இவ்வளோ இதில் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து இந்த மிக்சட் ஹெர்புக்கு சேர்க்காமல் அதுக்கு பதிலாக மல்லி இலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஆயிலில் லைட்டாக வதக்கியோ இல்லை ராவாவோ இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆச்சுன்னா இல்லை நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் பால் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஒட்டாத பதம் இருக்குல்ல, அந்த மாதிரி கையில் ஸ்டிக் ஆகாமல் வரணும். ஸோ அந்த மாதிரி வரது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பெரட்டி எடுத்தாச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து இந்த பாலை வந்து டிப் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக டிப் பண்ணுறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக வந்து நம்மளுக்கு சீஸ் வேணும்ல அந்த பால்க்கு உள்ளாடி வந்து சேர்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம்
மொசரல்லா சீஸ் வந்து துருவுனது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது துருவுனதுன்னு சொல்கிறத விட சின்ன சின்ன டைஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேக்கெட்டாகவே அப்படியே வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட பெருசாக பீஸாக இருந்ததுன்னா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி உள்ளாடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு உள்ளாடி இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோக்கு உள்ளாடி வைக்க முடியுமோ அந்த அளவு தான் வைக்கணும். அதிகமாக வச்சாச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது சீஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த சீஸ் பாலே வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கு கரெக்டாக உள்ளாடி வச்சு அதை வந்து இந்த லைட்டாக அந்த ஹோலை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டு நம்ம கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பால் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அண்ட் பசங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். சீஸ் கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பால்ஸ் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணி நம்ம வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம கெச்சப் வச்சு வந்து டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். அண்ட் இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரியோ ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆச்சுன்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து அரிசி மாவோ இல்லைனா பிரெட் க்ரம்ஸோ ஆட் பண்ணி அந்த ஸ்டிக்கினஸ் கம்மியாகிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சுல. இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் அப்புறமா நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணியிருந்தேன் மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ அதில் டிப் பண்ணி அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அதை ஃபைனலாக எடுத்து மாற்றிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து இஃப்தாருக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஈகராக வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வந்து அதாவது அதிகமாக செஞ்சு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் இதில் வந்து டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுது. இப்போ நான் வந்து மொத்தமாக செஞ்சு வச்சுட்டேன். ஸோ 3 உருளைக்கிழங்குக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கிடச்சிது. இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் இப்போ ஷாப்பிங்க்கு போகலாமா? ஸோ காலையில் வந்து நம்ம இப்போ நோன்பு அப்படிங்கிறதுனால பசங்களும் வந்து நோன்பு வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து காலையில் வேறு எந்த வேலையும் இல்லாதனால எனக்கு வந்து இஃப்தாருக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நாகர்கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாம வந்திருக்கிறது நெஹானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான். நாகர்கோயிலில் டவர் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜென்ஸுக்கு அப்புறமா பாய்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இதுக்கு வந்திருந்தது. ஸோ அதில் தான் நெஹானுக்கு வந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருந்தது அப்புறமா இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து ஒரு ஷர்ட் அப்புறமா வீட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் அப்புறமா ட்ராக் பேண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்திருந்தான் அவனுக்கு இதுக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கும் அண்ட் டெய்லி வியருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவனுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அவனுக்கு வந்து அந்த கடையிலேயே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சுது. ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கலை. ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து அந்த டைம் எப்படி போகுங்கிறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ இப்போ நெஹானோட ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக அப்படியே வாக் பண்ணி போயாச்சுன்னா பக்கத்துலேயே மம்மி டேடி ஷாப் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓவரால் நான் வந்து லாஸ்ட்டாக ரிம்ஷாவோட பர்த்டேக்கு வரும்போது ஒரு நல்ல அழகான ஃப்ராக் கிடச்சிது கவுன் டைப்பில். ஸோ அது வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் வெஸ்டர்ன் டைப் தான் நாங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே காமிக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவகிட்ட இருக்கிற மாடலாக இருக்குது. சிலது வந்து அவளுக்கு பிடிக்கிறது மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இந்த வாட்டி இந்த கடையில் வாங்கலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கேருந்து வாக் பண்ணி நல்ல பெருமாளுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிம்ஷாக்கு தான் வந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா மாமிக்கு எனக்கு எல்லாமே இந்த ஷாப்லேயே தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ ரிம்ஷாக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஹெவியான ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சிட்ருந்தாங்க. பட் நாங்கள் வந்து வெஸ்டர்ன் பார்த்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து அதுவும் எடுத்து காமிக்க சொல்லியிருந்தோம். இதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிட்ருக்காங்க. கலர்ஸ் அப்புறமா ஒர்க் எல்லாமே ஹெவியாக சூப்பராக தான் இருக்குது. பட் ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் போடுறதோட அப்படியே முடிஞ்சிடும். அதை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். சைஸ் சின்னதாகிடும். ஸோ அதனால் வந்து அவளுக்கு வெஸ்டர்ன்லேயே ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம்.
அப்புறமா இப்போ கீழே வந்து மாமிக்கு வந்து saree பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். என்னோடய ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் வாங்கியிருந்தேன். அது ஒரு ஸ்டோரி நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ அதில் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா இங்கேயும் வந்து டெய்லி வியருக்கு டாப்ஸ் அப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து நான் இங்கே எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் காமிக்கிறேன். ஸோ இப்போ சாரீஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு வந்து வெளியே போடுற மாதிரியும் அப்புறமா வந்து டெய்லி வியர் மாதிரியும் வந்து 2 டைப்பில் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் பார்த்துட்ருக்கும்போதே நானும் வந்து டெய்லி வியரில் ஒரு saree எடுத்திருந்தேன். கொஞ்சம் சிம்பிளாக வந்து சாஃப்ட் டைப்பில் ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ மாமியும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக சாரீஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கு தேவையான ப்ளவுஸ் பீஸ்லாம் வந்து கட் பண்ணி வந்து வாங்கிட்டுருக்குறோம். இதுக்கப்புறமா இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து அன்றைக்கி வந்து மத்தியானத்துக்குள்ளவே வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுது வாங்குகிற வேலையெல்லாம். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுது. நான் வந்து லேட் ஆகுமா அப்படின்னு தான் கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டைம் எடுக்கலை. மத்தியானமே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சுது. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் வாங்குறது, அப்புறமா ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி முடித்து பில்லிங்லாம் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. நெஹான் வந்து ரொம்ப போர் அடிச்சு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இஃப்தாருக்கான வேலையை முடிச்சுட்டு நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா நான் இன்ஸ்டாகிராமில் என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து கீப் வாட்சிங். நான் வந்து வடை வந்து நேற்று போட்டிருந்தேன், உளுந்த வடை. அதில் கொஞ்சம் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5, 6 வடை வரும். அந்த மாதிரி மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி நம்ம வந்து ஃப்ரீசரில் கட்லெட், சிக்கன், சமோசா எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். உளுந்த வடை, சமோசா, கட்லெட், அப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி ஃப்ரைஸ் வந்து பண்ணது. அண்ட் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே ஃப்ரை பண்ணலாம். பட் ஃப்ரீசரில் வச்சுட்டு உடனே ஃப்ரை பண்ண முடியாது. அண்ட் வெளியே ரொம்ப நேரம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாலுமே ஃப்ரை பண்ணும்போது வந்து அது உடஞ்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா உடனே எடுத்து ஃப்ரை பண்ணுறது பெட்டர். பிகாஸ் வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான், அவுட்டர் மட்டும்தானே வேகணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சுன்னா ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ இப்போ இஃப்தார் டேபிளில் வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆயாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பிளேட்டில் வைக்காமல் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு தனியாக பிளேட் வச்சு அதில் வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க கேட்டிருந்தது வடை, அப்புறமா வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு ரமதான் மந்தில் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏதாச்சும் ஒரு 2 ஃப்ரை தான். அது வந்து மேபி சமோசா ஆர் கட்லெட், இல்லைனா வடை, இல்லைனா சமோசா, ஏதாச்சும் 2 ஃப்ரை அந்த கஞ்சி கூட சாப்பிட்றதுக்காக. அந்த அளவு தான். அதுக்கு மேலே எதுவுமே எடுக்கிறதில்ல. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆயிலியான ஃபுட் வந்து நம்ம எடுக்காண்டா அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக. அதே மாதிரி ஜூஸ்லேயும் வந்து ரொம்ப சுகர் கம்மியாக மைல்டாக வந்து ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரி வந்து சுகர் ஆட் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ரமதான் மந்தில் தான் நமக்கு வந்து வெயிட்டை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த சான்ஸை நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து எல்லாமே லைட்டாக அந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருந்த அந்த கேரமல் புட்டிங் அடியில் அந்த கேரமல் சூப்பராக செட் ஆகி வந்திருக்குல்ல. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சுது. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால் விளையாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸியாக அந்த மாதிரி எழுந்து வரும். நான் வந்து 6 ஓ கிளாக்கே ஃப்ரை பண்ணி வச்சதுனால இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்துருக்குது. இதை வந்து கெச்சப் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சீஸ் பாலை. அண்ட் நோம்பு கஞ்சி எஸ்டர்டே செஞ்சதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை தான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அகர் அகர் வந்து எதில் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி வந்து டெண்டர் கோகோனட், அப்புறமா தேங்காய் பால், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி பண்ணது. நேற்றும் இன்றைக்குமா சேர்த்து எடுத்திருந்தோம்.
அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் வச்சு நோன்பு திறந்தாச்சு. இப்ப என்னோட ஈதுக்கு வந்து ஆன்லைன்ல, Instagramல ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸ வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து Instagramல சியா போட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு கேரளா லெவல்ல ஒரு பேஜ் அவங்க கிட்ட வந்து நான் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த 2 ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு உள்ளாடி வந்து ஒரு டீ-ஷர்ட் மாதிரியும், ஒயிட் டீ-ஷர்ட் மாதிரியும், அதுக்கு மேல வந்து ஃபுல் ட்ரெஸ் இந்த மாரி வர மாரியும், ஸ்லீவ்லெஸ்ஸா வர மாரியும் இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு. இதோட மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இத வந்து ஓவரால் இந்த மாரி நம்ம வியர் பண்ணும்போதும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கப்புறமா மெயினா வந்து ஈத்க்கு வந்து வியர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா ஒர்க்கெல்லாம் வச்சு கிராண்டா அவங்ககிட்டயே வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் இதில தான் எனக்கு வந்து ப்ராப்ளமே. என்னன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி அண்ட் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எதுவுமே சுத்தமா நல்லாவே இல்ல. உங்களுக்கு வந்து இந்த வீடியோல பார்க்குறதுக்கு கண்டிப்பா இது சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் மாரி தெரிஞ்சிருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு அவங்க வந்து அ போடுற ரீல்ஸ் அண்டு போஸ்ட்லலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுனால நான் இத சூஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து அ துணி வந்து அந்த அளவுக்கு அந்த ரேட்டுக்கு ஒர்த் மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. இருந்தாலுமே வந்து அந்த பேஜ்ல வந்து நெறைய ரூல்ஸ் இந்த மாரி போட்டிருப்பாங்கல்ல. அ ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சுனா வந்து ரிட்டர்ன் வந்து கிடையாது. ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். ஒரு வேளை டேமேஜ் இருந்தா தான் ரிட்டர்ன் எடுப்போம். அந்த மாரி நெறைய வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்ப இதுக்கெல்லாம் வந்து இத வந்து நாங்க பொறுப்பு கிடையாது. அந்த மாரி நெறைய போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி தான் நான் இத ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து சரி நம்ம வாங்கியாச்சு. இத ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இதுதான் அதோட துப்பட்டா. துப்பட்டால கூட வந்து ரொம்ப ஹைட் கிடையாது. ஷார்ட்டா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு சைடு மட்டும் தான் அந்த லேஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் குடுத்துருந்தாங்க. லேஸ்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் குடுத்துருந்தாங்க. அப்புறமா பேண்ட்ஸ்ல வந்து கீழ வந்து பார்டர்ல மட்டும் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வரும் இந்த மாரி. எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாமே ஓகே நல்லா தான் இருந்தது. பட் துணி வந்து சுத்தமா நல்லா இல்ல. லைனிங்கும் நல்லா இல்ல. ஸோ எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தான் அத வந்து வச்சிருந்தேன். அப்புறமா நான் வந்து தனியா எடுத்து பார்க்கும்போது, அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது, அந்த சைட்ல வந்து ஒரு இடத்துல வந்து அந்த லைனிங் அப்புறமா வந்து அந்த அ அவுட்டர்ல இருக்கக்கூடிய துணி இருக்குல்ல, அதுவுமே வந்து இந்த மாரி விட்டிருந்தது. ஸ்டிச் ஒழுங்கா ஆகாம இந்த மாரி விட்டிருந்தது. ஓகே. இப்போ வந்து நம்ம இத ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் அவங்களுக்கு அந்த வீடியோவ வந்து தனியா எடுத்து அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து இது ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் வீடியோல இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணாலுமே, ஓகே இது வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து ஹிஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெயில்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற வந்து ஒரு Instagram பேஜ் அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அதில நம்ம டைரக்ட்டா வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜ்ல தான் போய் நான் வந்து இந்த ஷால்லாம் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஆர்கன்ஸா ஹிஜாப். இத வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்குது. இதில அபாயாஸ் இந்த ஸ்கார்ஃப் எல்லாம் இந்த மாரி வருது. ஸோ இதில நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாரி கோல்டன் கலர்ல அதாவது ஹனி கலர் இது. இதில இந்த மாரி பார்டர்ல இந்த மாரி வச்சு நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதாவது நம்ம தலையில போட்டிருக்கும்போது போட்டிருக்க வியர் பண்ணியிருக்க மாரியே தெரியாது. அந்த அளவுக்கு காத்து மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஷைனிங்காவும் இருந்தது. ஸோ அதனால வந்து இது சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஃபியூ சால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க கிட்ட வந்து மிடில் ஆஃப் த ரம்தான்ல நான் வந்து மந்த்ல வந்து வாங்கினது. அத நான் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுக்கல. ஸோ அது தனியா இருக்குது. அப்புறமா வந்து மாமிக்கு தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காட்டன் ஷால்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளெயின் காட்டன் ஷால் சாண்டல் கலர்ல கொஞ்சம் வந்து துணி வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து ப்ரீத்தபிளா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த ஷால் வந்து வாங்கியிருந்தேன். இதில மத்தபடி ஒர்க் எதுவும் இல்ல. அந்த துணி அந்த மெட்டீரியல் குவாலிட்டிக்காக வந்து வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து ஆ அ முனா சாட்டின்ல கிரிங்கிள் முனா சாட்டின். ஸோ அந்த மாரி டைப்ல வந்து பிளாக் கலர்ல வாங்கியிருந்தேன். இதில வந்து நம்ம வந்து உள்ளாடி டீப்பா பார்க்கும்போது அந்த கிரிங்கிள் டிசைன் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கிரிங்கிள் டிசைன் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்து அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அப்புறமா இது வந்து மாமிக்கு கிரிங்கிள் டைப்ல காட்டன். அத வந்து கிரிங்கிள்னு சொல்ல முடியாது. அந்த லைனா கிடக்கு பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்சர்ல இருக்கிற காட்டன். பியூர் காட்டன் தான் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து வீட்ல பக்கத்தில வந்து ஒருத்தங்க இந்த மாரி ஷால்ஸ்லாம் வந்து சேல் பண்றாங்க. ஷால் அப்புறமா நைட்டி ஷால் அந்த மாரி நைட்டீஸ்லாம். ஸோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பிளெயின் ஷால்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்களுமே வந்து கொஞ்சம் வந்து சூப்பரான சிஃபான் மெட்டீரியல்ல வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுலயுமே என்ன வேணும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான மெட்டீரியல். இது வந்து நம்ம இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அந்த குவாலிட்டிய வந்து நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ண முடியும். பட் இது வந்து சூப்பரா வந்து நமக்கு
அதை தொட்டு பார்க்கும்போது அதோட தெரியுது அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பீஸ் வந்து 240 அந்த ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த 2 ஷாலும் எடுத்திருந்தேன். அப்புறமா நான் ரிட்டர்ன் பண்ண ட்ரெஸ் பற்றி சொல்லணும்னா, அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ரீஃபண்ட் பண்ணாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட வரேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.